ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது சைலண்டா ஒரு நெக்ஸ்ட் பேண்டமிக்கா உருவாயிட்டு இருக்கு. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் ஸ்லோவா ப்ரோக்ரஸ் ஆனாலும் ஆல்கஹாலிக் சிரோசிஸ் அசுர வேகத்துல பரவிட்டு இருக்கு. அவர் ஒரு கிரானிக் ஆல்கஹாலிக். ஆல்கஹால் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு கல்லீரல் எல்லாமே பாதிச்சு வயிறுலாம் உப்பி போய் சாப்பாடே சாப்பிட முடியாத நிலைமையில வந்தாரு. இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எந்த பாலிசியுமே அவர் எடுக்கல. அதனால வேற வழி இல்லாம அவரு இறந்துட்டாரு. சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் எங்க வீட்லயே சம்பாதிக்கிற ஒரே நபர், இப்ப அவரும் போயிட்டாரு. 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கெல்லாம் காசு இல்லை, என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை பார்க்கும்போது தான் நமக்கு டேர்ம் இன்சூரன்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியுது. டேர்ம் இன்சூரன்ஸ் இப்போ செப்டம்பர் 22 அப்புறம் ஜிஎஸ்டி சுத்தமா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால பிரீமியம் அமௌண்ட்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இந்தியாவில் மொத்தம் 51க்கு அதிகமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அதுல நம்பகத்தன்மை வாய்ந்த கம்பெனிஸோட லிங்க் எல்லாம் இந்த பயோல ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க. மாத தவணையா 400 ரூபா 500 ரூபாயில இருந்தே இப்ப பிளான்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இளைஞர்கள் மத்தியில இந்த ஆனா இளம் வயசுலயே டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம்.